இந்த வீடியோவில் நாம் லீடர் படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு சீக்ரெட் ஏஜென்சியை காட்டுறாங்க. அந்த உளவு அமைப்பு வில்லனோட டீமை உளவு பார்த்துக்கிட்டு இருக்கு. வில்லனோட டீமில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வில்லன் நடத்துகிற மீட்டிங்கை லைவ் கேமராவில் காட்டிக்கிட்டு இருக்கிறான். வில்லன் ஒருத்தோட டீமு ஒரு கண்டெய்னரை தூத்துக்குடிக்கு அனுப்புகிறாங்க. இந்த விஷயம் இந்த சீக்ரெட் ஏஜென்சிக்கு தெரிஞ்சிருது. இந்த விஷயத்தை அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் தான் வில்லனை காட்டுறாங்க. அவன் நேராக வந்து அந்த உளவாளி யார், தன்னோட டீமில் இருக்கிற அந்த உளவு பார்க்குற ஆள் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி அவனை பாம் வச்சு கொண்டுடுறாங்க. வில்லனுக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரு அசைன்மெண்ட் வந்திருக்கும். அந்த அசைன்மெண்ட்டை முடிக்க சொல்லி உத்தரவு வந்திருக்கும். அதுக்காக தான் அவன் ஒரு கண்டெய்னரை தூத்துக்குடிக்கு அனுப்புகிறான். அந்த கண்டெய்னரும் தூத்துக்குடிக்கு வந்துடுது. தூத்துக்குடியில் இருக்கிற வில்லனோட ஆள் அந்த கண்டெய்னர் இறக்கி பத்திரமா வைக்கிறான். அடுத்ததாக நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட பேர் சத்திவேலு. அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கும் காது கேட்காது. ஹீரோவோட ஒய்ஃபு செத்து போயிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு அம்மா இல்லாதனால அவன் அந்த பொண்ணை ரொம்ப செல்லமாக வளர்த்துருப்பான். இவங்க அப்பாவும் பொண்ணும் தொல்லை தாங்க முடியாமல் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வீட்டை காலி பண்ணிட்டு போகிற அளவுக்கு இவங்க 2 பேரும் சேட்டை செஞ்சுருப்பாங்க. இங்கே தூத்துக்குடி ஹார்பருக்கு வந்த கண்டெய்னரை பற்றி விசாரிக்கிறதுக்கு ஒரு கஸ்டம் ஆஃபீஸர் வருவார். அவனையும் அந்த வில்லனோட ஆள் கொன்னுருவான். சத்திவேலு அவன் பொண்ணுக்கு அம்மா இல்லாதனால அவன் பொண்டாட்டியோட ஃபோட்டோவை ஏஐ மூலியமா அவன் பொண்ணு பேசுகிற மாதிரி ஒரு ஆப்பில் செட் பண்ணி கொடுத்துருப்பான். அடுத்தது தூத்துக்குடியில் அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸரோட வீட்டில் பாம்பு வெடிக்குது. அந்த வீடியோவை ஒரு இன்ஸ்பெக்டர் மேடம் ஹெட் ஆஃபீஸில், அதாவது டிஐஜி ஆஃபீஸில் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த குண்டு வெடிப்புக்கு காரணம் தூத்துக்குடியில் இருக்கிற சால்ட்டுங்கிற ஒரு ரவுடி தான் காரணம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு டிஐஜி, இதெல்லாம் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி கிட்ட சொல்லணும், என்கிட்ட ஏன் சொல்கிறீங்க, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதை கட் பண்ணி அனுப்பிடுறான். இன்ஸ்பெக்டர் சொல்கிறத எதையும் அந்த டிஐஜி கேட்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஹார்பரில் ஒரு சஸ்பீசியஸ் கண்டெய்னர் வந்து இறங்கியிருக்கு, அதை பற்றி விசாரிக்கணும்னு சொல்கிறான். எது சொன்னாலும் அவன் எதுவுமே பெருசாக ரியாக்ட் பண்ணல. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அடுத்ததாக புதுசாக டியூட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கிற எஸ்பியை காட்டுறான். அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியோட மொத்த ஃபேமிலியும் போலீஸ் தான். அவங்க அப்பா முதற்கொண்டு எல்லாரும் போலீஸ் தான். இவன் ஏற்கனவே ஆர்மியில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த வேலையை விட்டுட்டு இங்கே வந்து எஸ்பியாக ஜாயின் பண்ணியிருப்பான். இன்ஸ்பெக்டர் இந்திரா டிஐஜியோட மீட்டிங் முடிஞ்சு வெளியே வந்த பிறகு இந்திராவுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி டிஎஸ்பி ரேங்கில் இருப்பான். அவன் வந்து உனக்கு எதுக்கு இந்த வேலை, இந்த வேலையெல்லாம் விட்டுரு, சால்ட்டுக்கிட்ட மோதாத அப்படின்னு அறிவுரை சொல்கிறான். ஆனால் அதை எதையும் டிஎஸ்பி இந்திரா கேட்குறதில்ல. நான் அந்த கண்டெய்னரில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சே தீருவேன், அவன் மேலே கேஸ் போட்டு அவனை உள்ளே தள்ளுவேன் அப்படின்னு சொல்லிடுறா. இந்த சால்ட் யார் அப்படின்னா, இவன் தான் தூத்துக்குடியோட மொத்த ஹார்பரையும் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறவன். இவன் அந்த மெயின் வில்லனோட ஆள். ஏற்கனவே வந்திருக்கிற கண்டெய்னரையும் இவன் தான் இறக்கி பத்திரமா பாதுகாத்துட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ சத்திவேலு ஒரு ஒர்க் ஷாப்பில் மெக்கானிக்காக வேலை பார்த்துட்ருப்பாப்படி. சத்திவேல் வேலை பார்க்குற அந்த ஒர்க் ஷாப்புக்கு தான் சால்ட்டோட கார்ஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸுக்காக வரும். இவன் தான் சர்வீஸ் பண்ணி கொண்டு போய் நேராக உள்ளே போய், அதாவது ஹார்பருக்குள்ளேயே போய் டெலிவரி பண்ணிட்டு வருவான். சத்திவேலும் கார் சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு நேராக ஹார்பருக்குள்ளேயே போய் சால்ட்டுக்கிட்ட அந்த வண்டியை கொடுத்துட்டு வருவான். இதனால் அடிக்கடி போயிட்டு வர வாய்ப்பு சத்திவேலுக்கு அங்கே இருக்கும். இன்ஸ்பெக்டர் இந்திரா கண்டெய்னரில் என்ன இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பிசியை ஸ்பை வேலை பார்க்குறதுக்காக ஹார்பருக்கு அனுப்பியிருப்பான். அந்த பிசியும் டீ விற்கிற மாதிரி ஹார்பரில் ஸ்பை வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாள். ஹார்பரில் கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்திரா கிட்ட சொல்கிறதுக்காக பிசியும் இந்திராவும் ரோட்டோரமாக நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் சத்திவேலு காரை கொண்டு வந்து ஹார்பரில் ட்ராப் பண்ணிட்டு போவான். சத்திவேலை பார்த்த உடனே அந்த பிசி, மேடம் இவர் அடிக்கடி உள்ளே போயிட்டு வருவார், இவர் வந்து ஒரு கார் மெக்கானிக் அப்படின்னு சொல்லுவாள். சத்திவேலு அவங்ககிட்ட வந்ததும் கார் ரிப்பேர் அப்படிங்கிற மாதிரி இந்திரா ஓரமாக நின்றுட்டுருப்பா. சத்திவேலு என்ன மேடம் கார் ரிப்பேரான்னு கேட்டு அதை சரி பண்ணி கொடுத்துருவான். அடுத்த நாள் இந்திரா சத்திவேலை ஃபாலோ பண்ணி போயிட்டுருப்பா. இந்த சமயத்தில் சால்ட்டுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். இன்ஸ்பெக்டர் இந்திரா கண்டெய்னரை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிற டீட்டெயில் தெரிஞ்ச உடனே அவளை நாளைக்கு கொல்லணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு போயிடுவான். இந்த நேரத்தில் இந்திரா சத்திவேலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருப்பான். வில்லன் சால்ட்டு இந்திராவை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருப்பான். அவனை இன்றைக்கி கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போயிட்டுருப்பான். இந்திரா ரோட்டில் போயிட்டுருக்கும்போது எஸ்பி பத்வச்சலம் ரோட்டில் நின்றுட்டுருப்பான். அவனை பார்த்தோன்னே போய் இன்ட்ரடியூஸ்ட் ஆகிக்குவான். உடனே சுற்றி இருந்து ஒரு 4 பேர் வந்து
பெட்ரோல் குண்டை அவன் மேலே வீசுவாங்க. பெட்ரோலை அவன் மேலே வீசி நெருப்பை பற்ற வச்சுருவாங்க. ஆனால் எஸ்பி உள்ளே குறுக்க பூந்து அவளை காப்பாற்றி இதையெல்லாம் பார்த்துட்டு எஸ்பி இந்திரா கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கும்போது, ஹார்பரில் இருக்கிற கண்டெய்னரை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கிறேன், அதனால் சால்ட்டு தான் என்ன கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் எதுவும் வேணாம், இதை நான் பார்த்துக்கிறேன், அந்த பிசியையும் உடனே ரிட்டன் வர சொல்லு அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் மறுநாள் பார்த்தா அந்த பிசியை சால்ட்டு கொன்று இந்திரா வீட்டு வாசப்படியிலே வீசிடுறான். இதில் இன்ஸ்பெக்டர் இந்திரா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அவங்க அப்பா, நீ ஏன் உன் ஆளை உள்ளே அனுப்புகிற ஸ்பை வேலை பார்க்குறதுக்கு, அதுக்கு பதிலாக உள்ளே இருக்கிற ஒருத்தனையே ஸ்பையாக நீ மாற்று அப்படின்னு சொல்கிறா. அதனால் சக்திவேலை பார்க்குறதுக்கு மறுநாள் அவன் வேலை பார்க்குற ஒர்க் ஷாப்புக்கே நேராக இந்திரா வரான். நேராக இந்திரா வந்து சக்திவேலுக்கிட்ட, நீங்கள் வேலை பார்க்குற ஒரு காரில் பக்கு செட் பண்ணணும், அதாவது ஆடியோ பக் செட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். ஆனால் அதுக்கு சக்திவேலு மறுத்துடுறான். அதெல்லாம் என்னால் முடியாது, என் கஸ்டமருக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த விஷயம், அதாவது இந்திரா வந்து சக்திவேல்கிட்ட பேசின விஷயம் எப்படியோ சால்ட்டுக்கு தெரிஞ்சிடும். சால்ட்டோட ஆள் சக்திவேலுக்கு ஃபோன் பண்ணி எதுக்கு இன்ஸ்பெக்டர் வந்தாங்க, என்ன பேசுனாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி பக் வைக்கணும்னு சொன்னாங்க, அதுக்கு நான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படிம்பான். ஆனால் அவங்க ஆளுங்க அதை எதையும் நம்பாமல் சக்திவேலோட பொண்ணை கடத்திடுவாங்க. சக்திவேலோட பொண்ணை கடத்தி, உன் பொண்ணை கண்டெய்னரில் ஏற்றி வெளிநாடு அனுப்பிடுவோம், கண்டெய்னரில் ஏற்றிட்டோம், வெளிநாடு அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுவானுங்க. அதே மாதிரி பொண்ணை தேடி சக்திவேல் ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே பொண்ணு இருக்க மாட்டா. இவனும் அந்த கண்டெய்னரை சேஸ் பண்ணுறதுக்கு ஹார்பருக்குள்ளே போவாங்க. எல்லோரும் இவனை அடிக்கிறதுக்கு வருவாங்க, தடுப்பாங்க. ஆனால் முடியாது. இவன் கரெக்டாக ஹார்பருக்குள்ளே அந்த கண்டெய்னரையும் சேஸ் பண்ணிடுவான். ஒரு கம்பி எடுத்து அந்த கண்டெய்னரை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தா, அங்கே அந்த கண்டெய்னரில் அவன் பொண்ணு இருக்க மாட்டா. கண்டெய்னர் ஃபுல்லாக வெடிமருந்தாக இருக்கும். இதை பின்னாடி இந்திரா வந்து மீடியாவோட வந்து எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துருவா. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்திரா தான் இந்த பிளான் பண்ணியிருப்பா. அவன் பொண்ணை கடத்திட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கையாலேயே அந்த கண்டெய்னரை ஓப்பன் பண்ண வச்சுருப்பான். இந்த நியூஸ் மீடியாவில் ரொம்ப பெருசாக போயிடும். 82 டன் அம்மோனியம் நைட்ரேட் வெடிபொருள் பறிமுதல் அப்படின்னு சொல்லி நியூஸில் காட்டுறாங்க. வெளிநாட்டில் நடந்த வெடிவிபத்துக்கு இந்த வெடிமருந்து தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் எஸ்பிக்கு தெரிஞ்சதும் குட் ஜாப் அப்படின்னு சொல்லி இந்திராவை எஸ்பியும் பாராட்டுறான். இனிமேல் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எஸ்பி சொல்லிடுறான். ஹீரோ சக்திவேலு இந்திரா கிட்ட இருக்கிற தான் பொண்ணை கூட்டிகிட்டு தான் வேலை செய்கிற ஒர்க் ஷாப்புக்கு போயிடுறான். ஒர்க் ஷாப் ஓனரு சால்ட்டை பகிச்சிக்க முடியாது, அதனால் நீ அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டு வா அப்படின்னு அனுப்புகிறான். சக்திவேலும் சால்ட்டுக்கிட்ட நடந்ததை சொல்லி மன்னிப்பு கேட்க போகிறான். ஆனால் அவன் மன்னிக்க முடியாது, உன் பொண்ணை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அது மட்டும் இல்லாமல் சால்ட்டு சக்திவேலோட பொண்ணை கொல்றதுக்கு ஆளும் அனுப்புகிறான். ஆனால் சக்திவேல் அவனை எல்லாத்தையும் அடித்து காரோட டிக்கியில் போட்டு மூடிடுறான். இதுக்கு இடையில் சக்திவேலுக்கு ஒரு பிரச்சனை வந்தான். அவன் முதலாளி, நீ இனிமேல் இங்கே வேலை செய்ய முடியாது, நீ அதனால் ஊரை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவான். எஸ்பிக்கு சக்திவேல் மேலே ஒரு டவுட் வந்து நேராக அந்த ஒர்க் ஷாப்புக்கே வந்து விசாரிப்பான். நாளைக்கு காலையில் எஸ்பி ஆஃபீஸ் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்படி வந்துட்டு போகும்போது சக்திவேல் அவனுங்களை எல்லாத்தையும் அடித்து போட்டு பிளட்டை ஒரு துணியில் தொடச்சிருப்பான். அந்த துணியை எடுத்துகிட்டு போயிடுவான். அந்த துணியை லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணும்போது இது ஹியூமன் பிளட்டு அப்படின்னு ரிப்போர்ட் வந்துடும். அதனால் சக்திவேல் மேலே இன்னும் டவுட் பெருசாகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்திராவுக்கும் சக்திவேல் மேலே ஒரு டவுட் வந்துடும். அதனால் சக்திவேலோட பொண்ணு படிக்கிற ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி, நான் காலையில் குழந்தைய கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஏன் எந்த கேள்வியும் கேட்கல அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவங்க மிஸ் இருந்துக்கிட்டு, உங்கள் அப்பா தான் அந்த குழந்தைக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாரு, அதனால் நீங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருப்பீங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் உங்களை எந்த கேள்வியும் கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சால்ட் அனுப்பின எல்லா ஆளையும் இப்போ சக்திவேல் அடித்து போட்டதுனால சால்ட்டு வேற ஒரு பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு அந்த கண்டெய்னரை கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படை, அதாவது போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற அந்த கண்டெய்னரை என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். சால்ட்டு கடத்தி வச்சுருக்கிற அந்த சின்ன பொண்ணு வேறு யாரும் இல்லை, சக்திவேல் பொண்ணு கூட படிக்கிற ஸ்கூல் ஃப்ரெண்டு. சக்திவேல், நான் அந்த கண்டெய்னரை கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த நேரத்தில் தான் சால்ட்டோட ஆளுங்க இன்னொரு டீமாக கண்டெய்னரில் இருக்கிற வெடிமருந்தை மட்டும் தூக்கிடலாம் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. கண்டெய்னரை ஓப்பன் பண்ணி பார்த்தா கண்டெய்னரு எம்டியாக இருக்குது. எஸ்பி தெளிவாக பிளான் பண்ணி கண்டெய்னரை மாற்றி வச்சுருப்பான். வெடிமருந்து இருக்கிற கண்டெய்னரை ரன்னிங்லேயே வச்சுருப்பான். இதை தெரிஞ்சுக்கிட்டு சக்திவேலு அதே மாதிரி ஒரு 5 கண்டெய்னரை ரெடி பண்ணி எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி வெடிமருந்து இருக்கிற அந்த கண்டெய்னரை மட்டும் தூக்கிடுவான். சக்திவேலு கண்டெய்னரை எடுத்துக்கிட்டு சால்ட்டுக்கிட்ட ஒப்படைக்க போவான். அதுக்குள்ளே எஸ்பி சால்ட்டை அரெஸ்ட் பண்ணிடுவான். கண்டெய்னரையும் லாக் பண்ணிடுவான். ஜட்ஜையும் நேராக ஸ்பாட்டுக்கே வர சொல்லிடுவான்.
கண்டெய்னர் மூட்டையில் இருக்கிறது என்ன அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு மினி லேபையும் வர சொல்லியிருப்பான். அதில் செக் பண்ணி பார்த்தா அது விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற அம்மோனிய உரம் தான், அது வெடிமருந்து இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் வந்துடும். இதனால் ஜட்ஜு டென்ஷன் ஆகி கண்டெய்னரை ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு போயிடுவான். சால்ட்டும் கண்டெய்னரை எடுத்துகிட்டு போயிடுவான். அந்த நேரத்தில் சக்திவேலு கண்டெய்னருக்குள்ளே ஒரு வெடிக்க வச்சு கண்டெய்னர் மொத்தத்தையும் வெடிக்க வச்சிருவான். கண்டெய்னர் வெடித்ததால் எஸ்பிக்கு பெரிய பிரச்சனையாயிரும். மேலிடத்துலேருந்து எஸ்பியை கூப்பிட்டு திட்டி எஸ்பியை சஸ்பென்ஷனும் பண்ணிடுவாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் சக்திவேலுக்கு ஹெல்ப் பண்ணது இந்திராவோட அப்பா தான். ஆரம்பத்தில் இருந்தே அவர் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பார். இந்திராவோட அப்பா தான் எல்லா ஐடியாவும் இந்திராவுக்கு கொடுத்துருப்பாப்படி. அதாவது சக்திவேலோட பொண்ணை கடத்திட்டு கண்டெய்னரை அவன் கையாலேயே திறக்க வை அப்படிங்கிற ஐடியாவையும் அந்த பிளானையும் இந்திராவுக்கு கொடுத்தது இந்திராவோட அப்பா தான். இந்த ஐடியாவை சக்திவேல் தான் இந்திராவோட அப்பாக்கே சொல்லியிருப்பான். அதனால் அவன் பொண்ணை கடத்தி அந்த கண்டெய்னரை ஓப்பன் பண்ண வச்சுருப்பான். இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுட்ட எஸ்பி இந்திராவோட அப்பா கிட்ட துப்பாக்கியை காட்டி மிரட்டுறான். இந்திராவோட அப்பா கிட்ட சக்திவேல் யார் அப்படின்னு விசாரிக்கும்போது கவர்மெண்ட்டால் முடிக்க முடியாத சில விஷயங்களை முடிக்கிறதுக்காக 12 மேன் ஸ்குவாட் அப்படின்னு ஒரு டீமை உருவாக்கியிருப்பாங்க. இந்த டீம் அன்அஃபிஷியலாக எல்லா வேலையும் முடிக்கும். அந்த டீமோட ஹெட்டு தான் இந்த சக்திவேலு. இந்த டீமில் கடைசியாக வந்து சேர்ந்தது தான் மீரா. சக்திவேலும் மீராவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவாங்க. 2 பேரும் ஊராக போய் எல்லா மிஷனையும் முடிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கும். இப்படி இருக்கும்போது தான் சரண்ராஜ் அப்படிங்கிற ஒரு ரா ஏஜென்ட்டு, அவன் இந்தியாவுக்கே எதிராக திரும்பிடுவான். அந்த ரா ஏஜெண்ட்டை கொல்ல போகிறப்ப தான் சரண்ராஜோட பையன் தப்பிச்சு போயிடுவான். இந்த விஷயம் டீமில் இருக்கிற யாருக்கும் தெரியாது. ஆனால் டீம் சரண்ராஜை கொன்னுருவான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் டீமில் இருக்கிற 5 பேர் மர்மமான முறையில் செத்து போயிடுவாங்க. இது யார் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கிற அந்த ஆள் பேருக்கு டெவில்னு பேர் வைப்பாங்க. இந்த டெவிலை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம யாரும் மறுபடியும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி டீம் முடிவெடுத்து கொஞ்ச நாள் எல்லா மிஷனையும் நிறுத்தி வச்சுருப்பாங்க. அந்த டைமில் தான் எலர்ஜியா நாட்டில் ஒரு உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டுரும். அந்த உள்நாட்டு கலவரத்தில் தீவிரவாதிகள் இந்திய ஸ்டூடெண்ட் படிக்கிற ஒரு காலேஜை ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய ஸ்டூடெண்ட் எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருப்பாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் காப்பாற்ற அங்கே இந்த 12 மேன் ஸ்குவாட் டீம் போகும். அந்த நாட்டு எம்பசியில் தான் இந்திராவோட அப்பா ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். அவர் தான் அந்த டீமுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இந்திராவோட அப்பா ராபர்ட் அப்படிங்கிறவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த டீமுக்கு விடுவான். ராபர்ட்டு எனக்கு பையன் மாதிரி அப்படின்னு சொல்லுவான். இந்திராவும் ராபர்ட்டும் 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. ராபர்ட்டு யாருக்கிட்டேயோ ஃபோனில் பேசுகிறத ஒட்டு கேட்ட மீரா, இவன் தான் டெவிலாக இருப்பான் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சக்திவேலுக்கிட்ட சொல்லுவான். இதை கேட்ட சக்திவேலு, நாங்கள் எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸை காப்பாற்ற போகிறோம், நீ ராபர்ட்டை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிடுவான். ஆனால் டீமில் இருக்கிற மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் மீரா தான் டெவிலாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். மீராவும் ராபர்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அவனுடைய ட்வின் பிரதர் ராபர்ட்டையும் கொன்னுருவான். இதை மீரா பார்த்துருவா. இந்த விஷயத்தையும் சக்திவேல்கிட்ட சொல்லிடுவா. டீமில் இருக்கிற மற்றவங்க எல்லாரும் ஸ்டூடெண்ட்டை காப்பாற்றிக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. டெவிலு அப்படிங்கிற ராபர்ட்டோட ட்வின் பிரதர் மீராவோட ஃபோனை எடுத்து அவங்க டீமில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுவான். நான் டெவிலை கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் ஒரு இடத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அங்கே வந்த எல்லாரையும் டெவில் கொன்றுவான். மீரா மட்டும் டெவில்கிட்டேருந்து தப்பிச்சு ஏர்போர்ட் வந்துடுவா. சக்திவேலுக்கு மீரா டெவிலு அவனை சுடு அப்படின்னு சொல்லி அவன் சீஃப் கிட்டேருந்து ஒரு ஆர்டர் வரும். சக்திவேலும் மீராவை சுட்டுருவான். ஸ்டூடெண்ட் எல்லாத்தையும் ஃப்ளைட் ஏற்றி அனுப்பிடுவான். உடனே அந்த நாட்டு போலீஸு உள்ளே வந்து அவனை கைது பண்ணி ஜெயிலில் போட்டுருவான். இப்போ அவன் ஒய்ஃபும் செத்து போயிடுவா. அவன் குழந்த மட்டும்தான் இப்போ இருக்கும். இவனும் ஜெயிலுக்கு போயிடுவான். ஜெயிலிருந்து வந்த உடனே அவன் பொண்ணை எல்லா இடத்துலையும் தேடி அலைவான். எலர்ஜியா நாட்டில் காப்பாற்றின ஒரு பொண்ணு தான் அவன் பொண்ணை ஒரு அநாத ஆசிரமத்தில் சேர்த்துருப்பான். அந்த அநாதர் ஆசிரமம் சிறுமலையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு தான் அந்த ஆசிரமத்தோட இன்சார்ஜாகவும் இருக்கும். இவனை பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிரும். சக்திவேலுக்கு அந்த ஆசிரமத்திலே ஒரு வேலையும் போட்டு கொடுக்கும். இந்த நேரத்தில் தான் சால்ட் வந்து அந்த இன்சார்ஜ் பொண்ணை மிரட்டுறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் ஆஃபீஸரை கொன்னிருப்பான் இல்லை, அவனுடைய அதாவது அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸரோடைய தங்கச்சி தான் இந்த அநாத ஆசிரமத்தோட இன்சார்ஜ் பொண்ணு. கஸ்டம்ஸ் ஆஃபீஸரை கொன்ன வீடியோ ஆதாரத்தை போலீஸ்கிட்ட கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பான். ஆனால் போலீஸு எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. அதனால தான் சால்ட் இப்போ வந்து அவங்கள எல்லாத்தையும் மிரட்டுறான். இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சக்திவேலு சால்ட்டை கொல்றதுக்கு தூத்துக்குடி வருவான். எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு
திரும்ப இப்போ சிறுமலைக்கே போயிடுவான். இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச மெயின் வில்லன் தூத்துக்குடிக்கு வெளிநாட்டிலேருந்து வரான். வில்லனுக்கு ஆக்சுவலாக அந்த வெளிநாட்டு டீம் என்ன வேலை கொடுத்துருக்கோம் அப்படின்னா, தூத்துக்குடியோட மொத்த ஹார்பரையும் அழிக்கணும். அதுதான் அவனுடைய மொத்த திட்டமாக இருக்கும். அதுக்காக 30 கண்டெய்னரை அனுப்பி வச்சுருப்பான். அதில் ஒரு கண்டெய்னர் இப்போ பிளாஸ்ட் ஆகிருக்கும். தூத்துக்குடியில் அந்த கண்டெய்னரை நிறுத்தி அந்த கண்டெய்னர் இருக்க வெடிமருந்தை வெடிக்க வச்சா அந்த தூத்துக்குடி துறைமுகம் மொத்தமும் அழிஞ்சு போயிடும். அதுக்காக தூத்துக்குடி ஹார்பரில் கண்டெய்னரை எல்லா இடத்துலையும் நிறுத்திட்டு இப்போ சத்திவேலை கொல்றதுக்கு போகிறான். அதே நேரத்தில் சத்திவேலை பிடிக்கிறதுக்கு எஸ்பியும் தேடி போவான். எஸ்பி சேஸ் பண்ணி சத்திவேலை பிடிச்சிருவான். இந்த விஷயத்தை டிஐஜி கிட்ட சொல்ல அவன் மெயின் வில்லன் கிட்ட சொல்லிடுவான். இப்போ மெயின் வில்லன் சத்திவேலை தேடி வருவான். சத்திவேலு அவன் பொண்ணும் வெளிநாடு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு கிளம்பி போவாங்க. இந்த நேரத்தில் சத்திவேலு எஸ்பி கிட்ட தூத்துக்குடி ஹார்பரை பிளாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு விஷயத்த சொல்கிறான். அதுக்கு எஸ்பி இன்சார்ஜ் எஸ்பி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறான். ஆனால் அவன் காசு வாங்கிட்டு எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டான். அவன் கண்டுக்கவே மாட்டான். அதனால் இப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுடைய ஃபேமிலியில் இருக்கிற எல்லா போலீஸ்காரங்களையும் தூத்துக்குடி ஹார்பருக்கு அனுப்பி எல்லா பாம்பு வெடிக்கிறதையும் டிஸ்மேண்டில் பண்ணிடுவான். அவனுடைய சொந்தக்காரங்களை அனுப்பி எல்லா பாம்பையும் சீஸ் பண்ணிடுவான். எல்லா கண்டெய்னரையும் சீஸ் பண்ணிடுவான். மெயின் வில்லன் சத்தியில் கொல்ல போகும்போது இந்திரா அவனை பிளாக் பண்ணி அவனை கொன்னுருவான். இந்திரா ஏன் அப்படின்னா, அவனுடைய லவ்வர் ராபர்ட்டை கொன்னது இவன் தான். அதனால் அவனை பழி வாங்கறதுக்கு இது ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணி அவனை கொன்னுருவான். சத்திவேலு ஏர்போர்ட் போக ட்ரெயின் ஏறி போவான். அப்போ பார்த்தா மெயின் வில்லன் உயிரோடு வந்துடுவான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயின் வில்லன் ஒரு ட்வின் பிரதர்ஸ் இல்லை, அவனுங்க மொத்தம் 3 பேர். அதில் ஒருத்தன் ராபர்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 பேர் ட்வின் பிரதர்ஸ் இருப்பாங்க. அதில் ஒருத்தனை இந்திரா கொன்னுருவா. இன்னொருத்தன் தான் சத்திவேலை தேடி போவான். சத்திவேலு அவங்க கூடயும் சண்டை போட்டு அவனையும் கொன்னுருவான். சத்திவேலு அவன் பொண்ணும் வெளிநாடுக்கு போயிடுவாங்க. அங்கே போய் பார்த்தா அவன் ஒய்ஃப் மீரா உயிரோடு இருப்பா. ஆக்சுவலாக மீராவை சத்திவேல் சுட்டதும் உடனே அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு தான் ஜெயிலுக்கு போயிருப்பான். இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இதோட இந்த படம் முடியுது.